ஹலோ ஹலோ, ராமருங்களா? ஆமாங்க, நீங்க யார் பேசுறீங்க? சார், நான் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஒரு 2 டேஸா வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒரு விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு. இல்ல, எனக்கு கொஞ்சம் நான் மதுரையில இருக்கேன், ஒரு வில்லேஜ்ல இருக்கேன். எனக்கு இங்க நெட்வொர்க் கிடைக்கல. ஓ, அப்படிங்களா? பரவாயில்ல. இந்த டைம் உங்க வாய்ஸ் கிளியரா கேட்க மாட்டேங்குது, பிரேக் ஆகுது. அப்படிங்களா சார்? பரவாயில்ல, எல்லாம் பிரேக்ல இருக்கனால தான் பிரேக் ஆகி கேட்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஸோ அதனாலதான் வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதுதான் சார் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம். அது மாதிரி தான் பன்னிக்குட்டி கரடி குட்டி எல்லாம் படம் பண்ணிருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி பேசணும். அதான் சொன்னேன். கரடி குட்டியா? இல்ல, பசங்க சொன்னாங்க சார். எது பன்னிக்குட்டியா கரடி குட்டி எந்த பேர் சார் இதுல? இல்ல, அது ரிலீஸ் ஆகவே இல்ல. பன்னிக்குட்டின்னு ஒரு படம். ஆமா 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 சார். அது பன்னிக்குட்டி. சாரி சார், சாரி சார். அது சொன்னாங்க பேசிட்டு சொல்லி. அப்புறம் இந்த நிறைய படம் பண்ணிட்டு இருக்காப்ல, போஸ்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு, காமிச்சாங்க, அசண்ட் ஆகிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, அதான் ஒரு லாக்டவுன் முடிஞ்சோன்னா நிறைய அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும் எல்லா படமுமே. கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க பெட் அனிமல் வச்சு ஏதாவது சப்ஜெக்ட் பண்ணீங்களா சார்? பெட் அனிமல் வச்சு? பெட் அனிமலா? ஆமா சார். என்ன இந்த பன்னிக்குட்டிங்கிற டைட்டிலே வந்து பெட் அனிமல் வச்சு ஏதாவது வருதா இல்ல என்ன மாதிரி? இல்ல, அது வேற. அது ஸ்டோரியே வேற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா 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 சார். அதான் நாங்க ஒரு படம் பிளான் பண்ணிருக்கோம். பெட்லாம் கிடையாது. பெட்லாம் இல்ல. பெட்டை வச்சு நீங்க எதுவும் போனதே இல்ல படம்? இல்ல 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 இல்ல. ஓகே ஓகே ஓகே. இந்த டேனின்னு ஒரு போஸ்டர் பார்த்தேன். அதுல நம்ம வந்து ஒரு வெட்டினரி டாக்டரா பண்ணிருக்கேன். ஓ, மாட்டாஸ்பத்திரி டாக்டர். சரி சரி, நல்ல வேலை சார். பரவாயில்ல. மிருகங்கள் கூட வந்து டிராவல் பண்றதுனால இது ஒரு மிருகங்கள் சம்பந்தப்பட்ட டாபிக் தான். இது வந்து பாத்தீங்கன்னா டைட்டிலே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் பேசலாம் இதை பத்தி சார். சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கரடி கணபதிங்கிற ஒரு கேரக்டர். நீங்க வந்து யானையை வச்சு டிராவல் பண்ணி பாத்திருப்பீங்க, நாயை வச்சு பாத்திருப்பீங்க, பூனையை வச்சு பாத்திருப்பீங்க. ஆமா. சோ இந்த கரடிங்கிறது வந்து தமிழ் சினிமாக்கு புதுசா இருக்கும், ஒரு காமெடியா இருக்கும். கண்டிப்பா. சரின்னு சொல்லி இந்த கரடி மாதிரியே யாராவது வேணும், காமெடியா கரடி மாதிரியே வேணும் தேடிக்கிட்டு இருந்தோம். சரி, அதெல்லாம் பார்க்கும்போது சரி இந்த ராமர் அப்படியே இருக்காப்ல, போட்டோஸ் எல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். நான் ஓப்பனா பேசுவேன், எதா இருந்தாலும். அதான் சார் ஓப்பனா பேசுவேன். தலைவரே நல்லது. நமக்கு செட் ஆனா ஓகேனா பண்ண போறோம், இல்லைன்னா நம்ம வேற கரடி மாதிரி இருக்காத நீங்க தேடி பண்ண போறீங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க உண்மையா சொன்ன இந்த கேரக்டர் வந்து நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சீங்க பேப்பர் இருந்தா. இந்த கேரக்டர் உங்களை தவிர வேற யாரும் பண்ணவே முடியாது. ஏன்னா இது வந்து ஆக்சுவலா இது வந்து இந்த கும்கி படத்துல வந்து இந்த விக்ரம் பிரபு வந்து யானை கூட டிராவலா இருப்பாரு பாத்தீங்களா? ஆமா, இது மாதிரி நீங்க கரடி கூட டிராவல் ஆவீங்க. ஆக்சுவலா கரடிக்கு ஒரு கடைசி தம்பி மாதிரி தான் அந்த படத்துல. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம். உங்களுக்கு வந்து உண்மையா வந்து சொல்றேன், நான் பாருங்க, நீங்க இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க. இந்த படம் வந்து உங்க இண்டஸ்ட்ரியில ஒரு பிரேக்கா இருக்கும். கண்டிப்பா வீட்லயே இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க வந்து நான் சொல்றேன், நீங்க வந்து எப்ப சென்னை வருவீங்க சார்? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சொல்றேன் கேளுங்க. நீங்க என்னன்ற சொல்லுங்க, நம்ம பண்ணிக்கலாம். அதான் சார், ஒண்ணும் இல்ல சார், நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன் சார். அதான் நீங்க எவ்வளவு பட்ஜெட் வாங்கிட்டு இருக்கீங்க என்னன்னு தெரிஞ்சுன்னா நாங்க ப்ரொடக்ஷன் வைஸே பேசி ஆட் பண்ணிடுவோம். அதை விடுங்க தலைவர, அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. நிறைய ஹீரோஸ் எல்லாம் சம்பளம் இல்லாம நடிக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்களா என்ன? யாரு சம்பளம் இல்லாம நடிக்கிறது? யாரு? ஆமா, நிறைய நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, நான் சம்பளத்தை வந்து பாதியா குறைச்சிக்கிறேன். அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் சம்பளம் தான் குறைச்சிக்கிறேன்னு பண்ணுவாங்க. எல்லாருமே சம்பளம் இல்லாம நடிச்சா அப்போ டைரக்டர் சம்பளம் வாங்க மாட்டாரா? நமக்கு என்னன்னா முன்ன பின்ன ஏதோ ஒண்ணு நம்ம பண்ண போறோம். நம்ம அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம அதைத்தான் சொல்றேன். நான் எங்கேயுமே நீங்க கேட்டு பாருங்க, நான் பண்ண படங்கள் ஃபுல்லா பிக்சர் சொல்லி நான் பண்ணவே இல்லை இது வரைக்கும். கண்டிப்பா கேட்டு பார்த்தா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, ஓகே நான் வந்து பண்ணிட்டு போவோம். நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப இது கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. அதான் சார், நீங்க சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பேசி நம்ம லாக் பண்ணிடலாம். அதை பத்தி ஒண்ணும் இல்ல சார், நீங்க லாக் பண்ணிக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வந்து ஒரு 3-4 மூவி வந்து இந்த இது முடிஞ்ச உடனே எனக்கு அந்த ஒரு இது இருக்கு, அதை முடிச்ச உடனே நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. கண்டிப்பா 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 சார், நிச்சயமா சார். அதான் நீங்க அதான் கொஞ்சம் தாடிக்கெல்லாம் வளர்க்குறீங்களா இல்ல எப்படி? தாடி எல்லாம் வெட்டிட்டீங்களா என்ன? இது தாடி வளர்க்கணும்னா இல்ல தாடி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன் சார். தாடி ஏதாவது வச்சிருக்கீங்களா? மூவி கண்டினியூட்டி அந்த மாதிரி தான் இருக்கா சார்? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும்? ஏன்னா இல்ல ஆக்சுவலா நாங்க வந்து லுக் டெஸ்ட் கொஞ்சம் பண்ணலான்னு பிளான் பண்ணோம் சார். பசங்க என்ன சொன்னாங்க, நம்ம கரடிங்கிறது வந்து ஒரு அனிமல், அந்த அனிமலோட சிமிலாரிட்டியா தான் நம்ம பாக்குறோம். கரடி கூட நீங்க கள்ள தொடர்பு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். நான் சொல்றேன் சார், நீங்க நோட் பண்ணீங்க. சென்னை வந்து எனக்கு ஒரே ஒரு காரடிங்க, மத்தபடி ஏதாவது குறைகள் நிறைகள் தான் இருக்கா சார்? இல்ல பிரதர், என்ன இதுல என்ன குறை நிறை? இப்போ போன்ல என்ன குறை நிறைகள்லாம்? இல்ல இல்ல, ஏதாவது நான் பேசிட்டேன், தப்பா எடுத்துங்க. நோ ப்ராப்ளம் பிரதர். அதான் உங்க நம்பர் எனக்கு ஏதோ ஃப்ராங் மாதிரி எனக்கு தெரியுது நீங்க பேசுறது எல்லாம் வச்சு பார்க்கும்போது. என்ன சார்? ஹலோ, யார் டைரக்ட்? நீங்க தான் டைரக்ட் பண்றீங்களா? ஆமா சார், நானும் என் ஃப்ரெண்டும் சார். உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மூவியா? அதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி அசோசியேட்டா கோ டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன் சார் படங்கள்ல, நிறைய படங்கள்ல. யாருக்கு வேணா என்ன வேணும், யாருக்கு வேணும் என்ன வேணும் சொல்லிட்டு நம்ம புஷ்பராஜன் ஒருத்தர் பண்ணாரு, ப்ரொடியூசர் பையன் தான் அவர் வச்சு பண்ணோம்.
யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம், தகிட தகிட, அப்புறம் வந்து பூக்கள் பூக்கும் தருணம், புள்ளினங்கால் போன்ற ஒரு 5 படம் ஒர்க் பண்ணிருக்கேன் சார் இது வரைக்கும். சரிங்க சரிங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். நான் வந்து இந்த கரடி கணபதிக்காக வெயிட்டிங். சீரியஸா சொன்னா உங்களுக்கு ஒரு பிரேக்கா இருக்கும். நீங்க சென்னை வந்து ஒரு கால் அடிங்க சார். ஓகேவா சார்? ஓகே ஓகே. நன்றி சார், நன்றி சார். அப்படி இந்த கரடி மாதிரி ஃபேஸ் கட் மட்டும் மாத்திராதீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எது புரியல? இல்ல சார், ஃபேஸ் கட் மட்டும் கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னேன் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஓகே.